கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே தினம்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம் புதிய நாளுக்காக. அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஓசியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்வான். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்தால் ஆசீர்வாதம், தீமை செய்யும் போது வீட்டு வாசற்படியிலே தீமை நீங்காது என்று நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, ஒருவேளை நீ நன்மை செய்யாம இருக்கிற அப்படின்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் அப்படிங்கிற. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓசியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்வான். இந்த 4 வசனமே ஒரு எச்சரிப்பான வசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனித்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. என் வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரையும் உள்ள நிறைய காரியங்களை யோசித்து பார்ப்பேன். ஒரு வசனம் வாசிக்கும் போது, இந்த வசனத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்திருக்கானா இல்ல துன்மார்க்கான வாழ்ந்திருக்கானா, என் வீட்டு வாசப்படியில ஆசீர்வாதம் இருக்கா, அப்படி இல்லாட்டினா பாவம் இருக்கா அப்படின்னு இப்படி உட்காந்து நான் யோசித்து பார்ப்பேன். ஏன் இரவு நேரத்துல ஒரு கடினமான வசனம் நம்ம எடுத்து வரோம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, இதுக்கு கொஞ்சம் ஆழமா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் அது புரியும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. சில குடும்பத்திலே நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பரிசுத்தவானா இருப்பாங்க, அவங்க நீதிமானா இருப்பாங்க, அவங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் செய்தியெல்லாம் கேட்டு வருவாங்க, பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களை தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ. ஆனா சும்மா வீட்டுல இருக்கும்போது தேவையில்லாம பரிசுத்தவான்களை தப்பா பேசுறது, நீதிமான தப்பா பேசுறது, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது, சில குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தீமை செய்யறது, இப்படியே ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும். இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சு நீங்க உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு யாரெல்லாம் நன்மை செஞ்சா, அவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சிருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி வீட்டுல ஒரு சமையல் பண்ணும்போது உப்பு போட்டாச்சா உப்பு போடலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்களோ, அதே போல அவங்கவுங்க செக் பண்ணி பார்க்கணும். காலையில ஒரு 2 வீலர் எடுப்பாங்க,
பெட்ரோல் இருக்கா, சாவி எடுத்தாச்சா, செல்போன் கையில் எடுக்கும்போது பேட்டரி சார்ஜ் ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம தான் செக் பண்ணி பார்ப்போம். அதே போல ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நன்மைக்கு தீமை செய்கிறவன், எனக்கு நல்லது செய்யறாங்க, அவங்களுக்கு நான் தீமை செய்யறேன், எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. இப்ப நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நான் 2016 தான் முன்னேற ஒழித்து வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வியாபாரியா இருக்கும்போது நான் என்னென்ன பேசியிருக்கேன், கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னென்ன என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அது எல்லாமே நான் கரெக்டா செஞ்சிருக்கேனா, இல்ல நன்மை செஞ்சவங்களுக்கு நான் தீமை செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து வச்சு உட்காந்து நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அப்படி ஒருவேளை ஏதாவது நான் தீமை செஞ்சிருந்தேன் அப்படின்னா என் வீட்டு வாசப்பில் தீமை நீங்காது சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த வசனத்தை நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அறிந்தும் அறியாமலும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஏதோ ஒரு கருத்து, யாருக்காவது நன்மை செஞ்சவங்களுக்கு நான் தீமை செஞ்சிட்டேன்னா அந்த பாவத்தை நீ மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் மனுஷன்தான். நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரம் நம்ம எப்படி வாழ்றோம், போன வருஷம் எப்படி இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தோம், 5 வருஷம் முன்பா எப்படி இருந்தோம், 10 வருஷம் முன்பா எப்படி இருந்தோம், நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு நாளைக்கு கேட்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. போன வருஷம் என்ன சாப்பிட்டேன் தெரியாது. 10 வயசுல என்ன நடந்துச்சு கேட்டா இப்ப தெரியாது. ஆனா 10 வயசுல நமக்கு ஒருத்தவங்க நன்மை செஞ்சிருப்பாங்க, அவங்களும் நம்ம தீமை செஞ்சிட்டோமா அப்படி நம்ம யோசித்து போகணும். வீட்டுல பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது யாராவது படிப்புக்காக பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்க நன்மை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது தீமை செஞ்சிட்டோமா, இப்படி பல காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ உட்காந்து யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நைட் நேரத்துல தூக்கம் வரலையா, இந்த மாதிரி வசனத்தை உட்காந்து எடுத்து வச்சுட்டு ரொம்ப அமைதியா நம்ம வாழ்க்கையில கத்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருக்கிறோமா, நம்ம வீட்டு வாசப்படியில ஆசீர்வாதம் இருக்கா அப்படி சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. ஒரு குடும்பத்துல எப்போதுமே நன்மை மட்டுமே செய்யும் போது ஒரு மேன்மை உண்டு. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் நன்மை செய்யறேன்னா நான் தீமை செய்யறேன்னா அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நான் நன்மை செய்யறேன்னா நான் தீமை செய்யறேன்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் நல்ல காரியம் செய்யறேன்னா இல்ல கெட்ட காரியம் செய்யறேன்னா, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன்னா இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போறேன்னா, இந்த ரெண்டை மட்டும் எப்போதுமே யோசித்து பார்ப்பேன். அதனால இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, வேற வேற நாட்டுல வேற வேற சூழல்ல இணைந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது, நைட்டு செய்தி கேட்கறது பெருசு கிடையாது. நம்ம வாழ்க்கை பயணம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா. ஏன்னா இப்ப நைட் நேரத்துல சும்மா இருக்கும் போதோ ஃப்ரெண்டுகிட்ட அடிச்சு தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க, ஒரு பரிசுத்தவான்களை தப்பா பேசிடுவாங்க, குடும்பத்துல ஒரு நபரை தப்பா பேசிடுவாங்க, யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்கள தப்பா பேசிடுவாங்க. அவங்க பார்த்தா நீதிமானா இருப்பாங்க. நீதிமான பகைக்கும் போது குற்றவாளி ஆவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரு எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து எடுக்கும், அப்புறம் ஆசீர்வாத தடை காணப்படும், அப்புறம் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன்னா வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அழகா நீங்க கவனிக்கணும். தேவனருள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு பேசுவார். பேசக்கூடிய வார்த்தைக்கு கவனித்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை செஞ்சா ஒரு மேன்மை இருக்குப்பா. நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். சிலவங்களுக்கு நன்மை செய்யும் சொல்லி தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெரிய எப்படி சொல்லலாம், 10 ரூபா கூட யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சில் போயும் காணிக்க போட மாட்டாங்க, பொருத்தனையும் நிறைவேற்ற மாட்டாங்க, உண்மையா வாழ மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்வாங்க.
நன்மை செய்யணும்னு சொல்லி தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. குடும்பத்துல யாராவது வியாதியில படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். புது சட்டமா இருக்குல்ல. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்யல அப்படின்னா வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். வீட்டு வாசப்படியில பாவம் படுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால இரவு நேரத்துல இந்த செய்திலாம் கொஞ்சம் கேட்கும்போது நானும் கொஞ்சம் யோசித்து தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என் வீட்டு வாசப்படியில நான் யோசித்து பார்க்கணும், உங்க வீட்டு வாசப்படியில நீங்க யோசித்து பார்க்கணும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தனக்கு 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 தனக்கு, பக்கத்து வீட்டுலயும் பார்க்க மாட்டாங்க, அடுத்த வீட்டையும் பார்க்க மாட்டாங்க, ஏழை எளிஜனங்களையும் பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரனையும் பார்க்க மாட்டாங்க, யாரையுமே நேசிக்க மாட்டாங்க, அன்பு கூற மாட்டாங்க. தனக்கு 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 தனக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டே இருப்பாங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால், அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படி படுத்திருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன காரியம் தான் பண்ணியிருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துக்க தெரியுது, நன்மை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்யறவங்க தான் தேவனுடைய பிள்ளையாம். அப்ப எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இருக்கு. யாக்கோபு 4:17 அழகா எழுதப்பட்டிருக்கு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், நன்மை செய்யணும் தெரியும். ஒரு ஏழை எளிய ஜனங்கள் பக்கத்து வீட்டுல ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை இருக்கும், ட்ரெஸ் இல்லாம இருக்கும், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் சூழ்நிலை இருக்கும். பல சூழ்நிலை பல குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆசீர்வாதம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில குறைகள் உண்டு. 100% இயேசு மட்டும்தான் நாம் எல்லாரும் குறைவுள்ள பார்த்துருந்தோம். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இன்னும் என்ன உதவி பண்ணலாம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், நன்மை செய்யணும் சொல்லி எனக்கு தெரியும், ஆனா நான் செய்யல. நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நன்மை செய்யணும் சொல்லி தெரியும், அதை நான் செய்யாம போயிட்டேன், அது அவனுக்கு பாவமா இருக்கும். இந்த வசனத்துக்கெல்லாம் பைபிள்ல ஏகப்பட்ட வசனம், ஜாயிண்ட் வசனம் இருக்கு. முடிந்தா கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே நம்ம தியானிப்போம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், ஆசீர்வாதத்தை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது பிரச்சனை எது பிரச்சனை எது பிரச்சனை சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நல்ல வீட்டுல உட்காந்து படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்கிறது, கேம் விளையாடுறது, அப்புறம் இன்னும் என்னென்னு சொல்லலாம், வீட்டுக்குள்ள உட்காந்து குடும்ப ஜபம் இருக்காது, நல்லா உட்காந்து கதை பேசுவாங்க, அப்புறம் மதுபான அடிமை, இப்படி ஏகப்பட்ட பாவ விக்கிர வழிபாடு, இதெல்லாம் அங்கங்க போயிட்டே இருக்கும். இஸ்ரவேலர் நன்மை வெறுத்தார்கள். யாரெல்லாம் நன்மை வெறுக்கிறாங்களோ சத்ரு அவர்களை தொடர்வான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு எடுத்த 4 வசனமே கடினமான வசனம் தான். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தா தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2வது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை செஞ்சாச்சுனால ஒரு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். நன்மை செய்யணுமாப்பா, நன்மை செய்யலனாலே வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்குமா? அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள எந்த ஆசீர்வாதம் எப்படி உள்ள வரும்? இதெல்லாம் நம்ம நாட்கள் கடந்து வந்த பாதைகள், அனுதின வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நன்மை செய்யணும்னு தெரியும், அதை செய்யாம இருந்தா ஒரு பாவம். ஜெபம் பண்றது கூட நன்மை தான், ஜெபிக்காம இருந்தா பாவம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்
எல்லாமே ஆழமாக கவனித்து செயல்படணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. ஒருவேளை நாங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிடுறோம், நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா பைபிள் அப்படி எழுதப்படலை. இஸ்ரவேலர் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடர்வான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதத்தை விரும்பணும், நன்மை செய்ய விரும்பணும், நன்மை செய்ய யோசிக்கணும். நன்மை செய்ய யோசிக்கும் போது தான் கிருபையும் சத்தியமும் உண்டு. அதனால ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்போம். பரம தகப்பனே, உண்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இரவணத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்திரும், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்கிறோம். கர்த்தர் கரம் தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை தூய்மையாக்கி எங்களை மீட்டெடுங்கப்பா. நாங்கள் கர்த்தருடைய பாத்திரமா இருக்கணும். உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான மாறணும், பரிசுத்தவான மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும். என்னோட வாழ்க்கையிலே பிறந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரை என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் கழுவி சுத்திகரிங்க. இந்த வருஷத்தில் இத்தனை மாதம் பாதுகாத்து கிருபைக்கான நன்றி. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ட்ராவலிங்கில் இருக்காங்க, வெளியில் வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். நைட் நேரத்தில் இன்பமான நித்திரத்தாங்க. வரக்கூடிய ரகசியங்கள் அப்பா எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண் வெளித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் வீட்டு வாசப்படியில் கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்தெந்த காரியம் பாவ காரியம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியும் எங்கள் குடும்பத்தை ஆசிரியங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து நிலைப்பட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. எங்கள் குடும்பத்தை ஆசிரியங்க. எங்கள் இதயத்தில் நீங்கள் வாங்க. எங்கள் குடும்பத்தில் தலைவராக நீங்கள் இருங்க. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஆக்சிடென்ட் கேஸில், மரண தருவாயில், படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுவாங்களோ உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்க்காய் சந்து பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. கற்பத்தினியா ஜெபிறாங்க. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளையமாக ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, தலைமுறை சாபம் தான் எடுத்து போட்டுருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் தான் எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எத்தனையோ காரியத்தில் பாவ வாழ்க்கை, கர்த்தர் விரோதமான செயல்கள், அந்த எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளை இணைத்து வைங்க. விபச்சார அடிமையில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க, கஞ்சாத்தோட பல பாவ அடிமையில் இருக்கிறாங்க. கஞ்சா பழக்கம் இன்னுமாக எத்தனையோ பாவ அடிமையில் இருக்கிறாங்க. விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தூக்கம் வர மாட்டுக்கு, தேவையில்லா கெட்ட சொப்பனம், எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிய மட்டும் தேவன் அருளியாப்பம் பெயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. கடனில் இருக்க குடும்பத்தை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பு அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு எப்பொழுது உண்டாகட்டும். நாளைக்குள்ள எல்லா காரியத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அவங்களுடைய தேவையில் சந்திப்பட்டும். அந்த குடும்பத்தினுடைய உபத்திரத்தை மாற்றித்தாங்க. தனிமையில திக்கற்ற பிள்ளையா எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசிரிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, அதிக அளவிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். நேரம் இருந்துச்சுன்னா காலையில் தூங்கி பாருங்க. தினமும் 1 நிமிடமாக எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது. இந்த ஜெபத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க, ஒருமனப்பட்டு செய்தி கேளுங்க. உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி வச்சு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய ஊழியம் முழு நேர ஊழியம். எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் பிளஸ் யூ. ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.